நம்ம வாழ்க்கையை பார்த்து, பேச்சை பார்த்து, நடக்கையை பார்த்து எத்தனை பேருக்கு ஏசப்பாவை பிடிக்குது, அவர் மேலே மரியாதை வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சீன தேசத்தில் நிறைய பேரோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஜோனத்தான் கோஃபோர்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கனடா தேசத்தில் பிறந்து வளர்ந்த ஜோனத்தான் கோஃபோர்த் 20ஆம் நூற்றாண்டில் சீனா தேசத்தில் ஏற்பட்ட எழுப்புதலுக்கு முக்கிய காரணமானவராக கருதப்படுகிறார். 1859ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் நாள் பிறந்த இவர் 5 வயதாக இருக்கும் போதே சங்கீதங்களை பிழையின்றி வாசிப்பார். வேத வசனங்களை வாசித்து மனப்பாடம் செய்து அவற்றை யாரிடமாவது கூற ஆசைப்படுவார். சிறு வயதிலேயே கோஃபோர்த் ஆண்டவரை அதிகம் தேடினார். அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக வாழ்ந்து வந்தார். தன்னுடைய பள்ளி சுவற்றில் தொங்கின உலக வரைபடத்தின் முன் மணிக்கணக்காக நின்று பறந்து விரிந்த உலகின் மக்கள் இனங்கள் என்று இயேசுவை அறிவார்கள் என்ற பெருமூச்சோடு பார்ப்பார். ஆத்துமாக்களை குறித்த பாரம் அவரை அதிகம் அழுத்தியது. ஹட்சன் டெய்லர் எழுதிய புத்தகத்தை படித்தபோது கோஃபோர்த் சீனாவில் மிஷனரி ஊழியத்தின் அவசியத்தை புரிந்து கொண்டார். சீனாவிற்கு சென்று மிஷனரியாக பணியாற்ற வேண்டுமெனவும் பாரம் கொண்டார். 1888ஆம் ஆண்டு தன் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் தன் பயணத்தை தொடங்கிய கோஃபோர்த் உயர்ந்த தரிசனத்தோடு சீன தேசத்தில் கால் பதித்தார். சுவிசேஷத்தை தெரு தெருவாக பிரசங்கம் பண்ண வேண்டுமென அவர் திட்டம் தீட்டினார். வேத வசனமும் ஜெபமுமே அவருக்கு அவ்வனாந்தரமான இடத்தில் ஆறுதலாக இருந்தன. இவர் வேதாகமத்தை 73 முறை ஆங்கிலத்திலும் 35 முறை சீன மொழியிலும் வாசித்து முடித்தாராம். வேதத்தின் மீது அவருக்கு இருந்த தாகம் ஒருபோதும் குறையவே இல்லை. சீனாவின் மாறுபட்ட சுகாதாரம் கோஃபோர்த்தையும் அவரது குடும்பத்தையும் தாக்க ஆரம்பித்தது. இரத்த பேதி நோயினால் தனது முதல் பிள்ளையை அவர் இழந்தார். அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக தன்னுடைய 5 குழந்தைகளை இழந்தனர். தேவனுடைய பணியை சோர்வில்லாது செய்ய ஆரம்பித்த அவருக்கு எதிர்ப்புகளும் வர ஆரம்பித்தது. பல முறை சீன மக்களால் தாக்கப்பட்டார். ஆனாலும் சீனாவில் பணியாற்றி வந்த மிஷனரிகளுள் கோஃபோர்த்தின் ஊழியம் பலரை கவர்ந்தது. அதே நேரத்தில் சிலரால் வெறுத்து ஒதுக்கவும் பட்டார். என்றாலும் அவர் மனம் தளரவில்லை. சீன தேசத்தின் எழுப்புதலுக்காக பாரத்தோடு ஜெபித்தும் உழைத்தும் வந்தார். சீனாவில் நடைபெற்ற கூடுகைகளில் கோஃபோர்த் செய்தி அளிக்கும் போதே மக்கள் பாவத்தால் இதயம் நொறுக்கப்பட்டு கதறினர். சபையின் மூப்பர்களும் போதகர்களும் தங்கள் பாவத்தை உணர்ந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார்கள். எழுப்புதல் தீ சீன தேசம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. தெருக்கள் பட்டணங்கள் தோறும் உண்மையான மனம் திரும்புதல் உண்டானது. மக்கள் தங்களை தேவனுக்கென அர்ப்பணித்தனர். தனி ஜெபங்கள், குழு ஜெபங்கள் என ஜெப அலைகள் எழும்பியது. ஜோனத்தான் கோஃபோர்த் தன் கண்களில் பார்வையை இழந்த போதிலும் அவருடைய இருதயம் தேவனுக்காக பணி செய்ய தூண்டியது. 1936ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்று அவருடைய உடல்நிலை அதிகம் பாதிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ந்தார். என்றாலும் கோஃபோர்த்தின் மனைவி அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்து வந்தார். அன்பானவர்களே, தேவனுக்காக நாம் ஏதாவது செய்து விடுவோம், ஊழியத்தில் முன்னேறுவோம். மேலும் இது போன்ற வேதாகமத்தை குறித்ததான அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். எழுப்புதல் பெருமூச்சு